ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்ராடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்எம்சி அண்ட் எம்சிஏ ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதேமாதிரி இங்கிலீஷ் மீடியம் மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் உள்ள யூனிவர்சிட்டி, அது மாதிரி இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் இருக்குது, எங்கே தெரியல, நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிர்கிஸ்தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள கண்ட்ரி. மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதை கம்பேர் டு அதர் மெடிக்கல் கண்ட்ரிஸ், மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து கிர்கிஸ்தான் வந்து கம்மியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. அந்த கேஎஸ்எம்ஏ அந்த மாதிரி. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் அப்ராடில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. என்னென்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, பேஷன்ஸ் லோடு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அதிகமாக இருக்கும், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு கவர்மெண்ட் அப்ராடில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் அட்மிஷன் வேணும்னா கீழே நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள். எப்படி சார் நம்ம வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறது, நீங்களே பண்ணிப்பீங்களா, விசா எல்லாமே நீங்களே பார்த்துப்பீங்கன்னா 100% நம்மளே பார்த்துக்கணும். ஸோ என்னென்ன இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்டேஷன், ட்ரான்ஸ்லேஷன், விசா ப்ராசஸ், டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ராசஸ் பண்ணி A to Z கம்ப்ளீட்டாக வந்து கைட் பண்ணி காலேஜில் அட்மிஷன் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து A to Z வந்து கைட் பண்ணுவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் என்னால் வந்து அங்கே சர்வே பண்ண முடியுமா, எதுவும் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருமா, அந்த மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் படித்தாலும் பரவாயில்ல, ஒரு 1 or 2 months வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் எவ்வளோ இதுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து கன்வியூ பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் பிரச்சனையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து அப்ராடில் வந்து அமைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்னமே அதாவது அப்ராடை பற்றியே தெரியாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் தான் இம்பார்ட்டன்ட். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஒரு 13 டேஸ்லேயே கிடச்சிடும். மேக்ஸிமம் தக்கல் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 13 டேஸ்லேயே கிடச்சிடும். 15 டேஸ்லேயே கிடச்சிடும். ஸோ பாஸ்போர்ட் வந்து இப்போ நம்ம நீட் ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, இது 4 இருந்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜ் யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் லெட்டர் வாங்கிக்கலாம். ஸோ அட்மிஷன் வாங்கின பிறகு நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அந்த அமௌண்ட் கட்டின பிறகு உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் நார்மலாக வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து இது உள்ளது. நம்ம அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டா, அந்த யூனிவர்சிட்டியில் வாங்கிட்டாலுமே நம்ம அட்மிஷன் கன்ஃபார்ம் தான். இப்போ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் இது கைட் பண்ணி ஈஸியாக வந்து கூட MBBS முடிக்கிறமே உங்களுக்கு A to Z வந்து கைட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை வேறு ஏதாவது யூனிவர்சிட்டிஸ்க்கு தெரியணும், இல்லை எனக்கு வந்து பெஸ்ட்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.